இராணியன் அவர்கள் அண்ணன் கே செல்வகுமாரை ஆதரித்து உதயசூரிய திட்டத்திற்கு வாக்கு சேகரிப்பார். திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலாக மதசார்பு முற்போக்கு கூட்டணியில் அங்கம் வகிக்கின்ற தமிழர் தேசம் கட்சியினுடைய நிறுவன தலைவரும் சமூக நீதி போராளியும் எங்களுடைய ஆறுயிர் அண்ணனுமான கே செல்வகுமார் அவர்கள் திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் சட்டமன்ற தொகுதியில் உங்களுடைய பிள்ளையாக ஒரு வெற்றி வேட்பாளராக இந்த தொகுதியில களம் காண்கிறார். இந்த நத்தம் சட்டமன்ற தொகுதிக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றம் உருவாகும் என்றால், மாற்றம் வரும் என்றால், நம்முடைய இலக்கும் நம்முடைய கைப்பாவையும் எங்கே இருக்கும் என்றால் அந்த உதயசூரியன் சின்னத்தை நோக்கிதான் இருக்கப்பட வேண்டும். ஏனென்றால் இன்று ஏழை எளிய மக்களுடைய குடும்பத்தினுடைய வாழ்க்கை உதயமாகி கொண்டிருக்கின்றது. அப்படி என்ற ஒரு காரணம் இது உண்மையாக இருக்கும் பட்சத்தில் உதயசூரியனுடைய வாக்குதான் இந்த மக்களை, ஏழை எளிய மக்களுடைய நலத்திட்டங்களை எல்லாம் முழுமையாக சென்றடைந்து கொண்டிருக்கிறது. மாண்புமிகு தமிழக முதல்வராக மு.க. ஸ்டாலினுடைய தலைமையில் இயங்கிக் கொண்டிருக்கின்ற இந்த ஆட்சியில் தான் ஏழை எளிய மக்களுக்கு, நகர்ப்புற மக்களுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகளும், பெண்களுக்கு பாதுகாப்பு திட்டங்களும், குழந்தைகளுக்கு பாதுகாப்பு திட்டங்களும், சலுகைகளும், கல்விக்கான திட்டங்களும், கல்விக்கான வளர்ச்சிகளும், கிராமத்துக்கான வளர்ச்சிகளும் முழுமையாக வந்து கொண்டிருக்கின்றது. இனி அடுத்த ஆண்டு 2026 2031 வரையிலான ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றம் நம்முடைய நகரத்துக்கும் நம்முடைய கிராமத்திற்கும் கிடைக்கும் என்றால் இங்கே உதயசூரியன் உதிக்கப்பட வேண்டும். அதற்கு அண்ணன் கே செல்வகுமார் அவர்கள் இந்த மண்ணிலே வெற்றி அடைய செய்யப்பட வேண்டும் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. எவ்வளவோ இந்த மண்ணிலே மாற்றங்கள் நிகழ்ந்திருக்கின்றது. ஆனால் இந்த நிகழ்விலே இந்த கிராமப்புறம் முழுமையாக வளர்ச்சி அடையவில்லை. ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி பாருங்கள். இந்த முறை உதயசூரியன் நிற்கக்கூடிய என் அன்புக்குரிய அண்ணன் கே செல்வகுமார் அவர்களுக்கு உதயசூரியனை வாக்களித்து அவர்களை அமோகமாக வெற்றி பெற செய்யுங்கள். நிச்சயமாக இந்த நத்தம் தொகுதி மக்களுக்கான தொகுதியாக மாறும். ஏழை எளிய மக்களுக்கு உதவுகின்ற சிறந்த மனப்பான்மை கொண்ட அன்புள்ளம் கொண்டவர் அண்ணன் கே செல்வகுமார் அவர்கள். ஆனால் இன்று அவர் மீது பயங்கரவாதி என்றும், அவர் மக்களுக்கு எதிரானவர் என்றும், இஸ்லாமிய மக்களுக்கு எதிரானவர் என்றும் ஒரு தவறான புரிதலை சில குறிப்பிட்ட நபர்களால் பரப்பி வருகிறார்கள். அந்த பரப்புவதற்கு எதிராக இங்கே அதே இஸ்லாமிய தொப்புள்குடி உறவுகள் எஸ்டிபி ஐயாவும் அணிதிரண்டு நாங்கள் செல்வகுமார் அவர்களை வேட்பாளராக பார்க்கவில்லை. எங்களுடன் உடன்பிறந்த இஸ்லாமிய